அது நம்ம சாமி மாதிரி இருக்கு. சாமி, என்ன தெரியுதுங்களா? அட, நம்ம சாம்பசிவம் எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க சாமிங்க? நான் இப்ப சென்னையில தான்ப்பா இருக்கேன். சாமி, நீங்க ஏதோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன் சாமி. என்ன மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கெங்கயோ தேடி பார்த்தோம் சாமி. எங்கேயும் கிடைக்கல சாமி. ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு என் கண்ணில் பட்டிருக்கீங்க சாமி. என்ன பார்த்தது பார்த்துட்டேன். என்ன பார்த்தது யாருக்கிட்டையும் சொல்லாது. தொலைஞ்சு போனவன் தொலைஞ்சு போனதாவே இருக்கட்டும். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? சாமி எங்கேயும் போகல, நல்லா தான் இருக்காரு. சென்னையில ஜம்முன்னு இருக்காருன்னு 4 பேர்ட்ட சொன்னாதானே சாமி எனக்கு சந்தோஷம். உங்க சம்சாரமும் உங்க பொண்ணும் சென்னையில தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சாமி. லலிதாவும் உமாவும் சென்னையில தான் இருக்காங்களா? ஆமா சாமி. ஏன் சாமி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்லப்பா. உங்க தம்பி கூட உங்க சொத்துல ஒரு பைசா கூட அவங்களுக்கு கிடையாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு இழுத்து அடிக்கிறார் சாமி. பாவம், அவங்க கேஸ் கூட எடுத்து நடத்த முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க. என் தம்பி என்னையே கொலை பண்ண பார்த்தான். நிஜமாவா சாமி? அவன் மேல பழி வரக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். நல்லா இருந்த குடும்பத்துல என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு சாமி. குடும்பம் நல்லா தான் இருந்தது. ஆனா நான் நல்லவனா இல்லையே. அக்னி சாட்சியா கைப்பிடிச்சவளுக்கு துரோகம் பண்ண ஆம்பளைக்கு ஆயுசுக்கும் அக்னி மேல நிக்கிற மாதிரி நின்றுதான் ஆகணும். இனிமே அவன் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? அப்படிலாம் நினைக்காதீங்க சாமி. நான் புத்தி சொல்றதாவும் நினைக்காதீங்க. ரோட்ல பார்த்து பேசிட்டு ரோடோட என்னால போகவும் முடியல. இருந்தாலும் இங்க ஒரு துணிக்கடை முதலாளிய பார்க்க வந்தேன். அவசர அவசரமா போக வேண்டியிருக்கு சாமி. நான் வரேன் சாமி. சரிப்பா.